வணக்கம். இது உங்கள் சுரேஷ் பாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு எத்தனை மணி, ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைப் அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1300க்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்து கூடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இன்னும் பூஸ்டப் ஆகுது. இன்னும் நம்ம வந்து இது நல்ல வீடியோ போடணும், நல்ல கண்டென்ட் போடணும் அப்படின்னு. ஏன் வீடியோ போடணும்னா, கொஞ்சம் பர்சனல் வேலை அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட முடியல. இதே நம்ம இப்போ எடுத்தது. இதில் வந்து ஒரு சோகமான செய்தி என்னென்னா, ஒரு ஆடு வந்து இறந்துருச்சு. அந்த ஆடு எப்படியும் ஒரு தோராயமாக ஒரு 22 கிலோ இருக்கும். 22 கிலோ அது ஆடு இறந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு உபசம்னாங்க. வயிறு உபசம் நம்மளும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் முடியல, அப்படியே இறந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து வெளிச்சிக்கடா. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம விருந்தூர் பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு வந்தது. நல்லா கொம்பு தோர்ந்த, கால் கணம், ரெட்டை குறுக்கு, பார்க்கவே ஒரு முகலட்சணமான உள்ள கடாய். ஏற்கனவே வந்து ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஆடுக்கு தேவையான தண்ணீர். இது வந்து ரொம்ப இது அழுக்கானதால நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றிருக்கு. இதுக்கும் இற வச்சுட்டு தண்ணி தான் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தீபாவளியை நோக்கி இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த குட்டிகள்லாம் நம்ம இதுக்கு காலையில் என்ன கொடுத்தோம்னா, மக்காச்சோளம் கொடுத்தோம், ஊற வச்ச மக்காச்சோளம். மதியம் கூலம் போட்டோம். இப்போ வந்து நம்ம கலப்பு தீவனம் கொடுத்துருக்கோம். துப்புராக சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. நல்லா நீட்டாக கரெக்டாக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுக்குவாருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாத்தே நம்மளுக்கு வந்து அடுத்து இறப்ப வந்து ஆசை வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம இற வச்சோம்னா கால்ட்டியே வந்து இப்படியே கால்கிட்ட வந்து இது அப்படியே வாரி கீழே போடும். அப்போங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு கோவம் வரும் பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த விற்கிற விலைக்கு போட்டோம்னா இது அப்படியே இது பண்ணோம். இது ஆடு கூட சேர்ந்தது. ஒரு 100 ஆடு கூட மேய்ஞ்சது இந்த கடை. அப்புறம் இந்த வெளிச்சி கடை நம்ம அடுத்து பிடிச்சி வந்தது. இந்த வெளிச்சி கடை இதை வந்து நம்ம பக்கத்துலேயே வருவாங்க. அப்படியே இதுக்கு வந்து நம்ம இப்படி தடை கொடுக்கணும். அப்படின்னாத்தையும் போவாங்க. இப்படியே தடை கொடுத்தாட்டேன் நம்ம வந்தாலே பக்கத்தில் வந்துடும். தடை கொடுக்கும்போது அது போவோம். ஆடு கூட நம்ம ஆடை வாங்கிட்டு அப்படியே வந்துடணும். ஆடு கூட கொஞ்சம் பழகணும். இந்த கருத்து கடை செங்குட்டி பார்த்திங்கன்னா இப்போ சேட்டை ஓவர் இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே திறந்து விட்டுருவோம் கொஞ்சம் நேரம். இப்போ திறந்து விட்டோம்னா வராது, பிடிக்கிறது கஷ்டம். காலையில் திறந்து விட்டுட்டேன் டக்குன்னு வரோம். அப்புறம் நம்ம பண்ணையில் உள்ள கொட்டகையில் உள்ள சதுரவெளி சுந்தரமாலிங்கம் விநாயகர் பார்த்திங்கன்னா வந்து திருப்பதி இருக்கும். இது வந்து இது பண்ணியாச்சு. இது கலப்பு தீவனம் திங்கிறதுக்கு நம்ம இதுக்கு பழக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் டக்குன்னு வந்து ஒரு வாரத்துலேயே குட்டி மெலிஞ்சிருச்சு. இப்போத்தையும் வந்து இந்த கடை வந்து பழைய தோரணைக்கு வந்துருச்சு. இது மாதிரி நம்ம வைக்கிற இது என்ன செய்யணும்னா, சரி ஒன்றும் பிரச்சனை பார்த்திங்களா, இப்படியே தடையை கொடுக்கணும். இந்த குட்டிக்கு இப்படி தடையை கொடுத்தாத்தான் போதும் தப்போ வீடியோ எடுக்கணும். இது வரையா இந்த குட்டிகள் பூரா நம்ம தீபாவளிக்கு வந்து விற்பனை பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்னும் இதுக்கு வந்து நம்ம அந்த சளி மருந்து கொடுக்கணும். சளி மருந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஓவரெலாம் லிவர் டானிக் கொடுத்துட்டு அடுத்து வெயிட் போட்டு பார்க்கணும். இன்னும் நம்ம வெயிட் போட்டு பார்க்கல. நம்ம மொத்தமாக பிடிச்சது வந்து 189.9 இது இருந்துச்சு. அடுத்து பார்க்கணும் வெயிட் கெயின் ஆகிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம மாதம் எடை போடுறது கொஞ்சம் வேலை காரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போடலை. எடை போடாமல் நம்ம விட்டாச்சு. இந்த குட்டிகளை பூரா நம்ம எங்கே பிடிச்சோம்னா ஆடுகளம் பண்ணையில் வந்து பிடிச்சிட்டு வந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டு கடையில் இருந்துச்சு. இது மெலிஞ்சிருச்சு. இது நம்ம வெடி எடுக்கக்கூடாது. வெளியே வந்து வெடி எடுப்போம். இதுவும் ஆடுலேருந்து பிடிச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து சில நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா துவரம் அந்த இதுக்கு பார்த்திங்களா
துவரம் பொட்டு அதை போடுவோம். இந்த பார்த்திங்களா துவரம் இது ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா கூலம் போடுவோம். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த போடுவோம். இது ஆடுகளை கூட நல்லா சாப்பிடுது இந்த துவரம். இதை நம்ம பண்ணையோட ஃபுல் இது இதை நம்ம பண்ணையோடது சுற்றி நம்ம பண்ணி வந்து இதை பூரா க்ளீன் பண்ணியாச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். தேங்க்யூ.